சரி. இந்த மனு நீதி தர்மத்தை எழுதி வச்சிருக்கிறாங்களா? சரி. அதில் பெண்களை பற்றிய சில விஷயங்கள் மோசமாக கூறியிருக்கு அப்படின்னு இன்னைக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய டாப்பிக்கே அதாக தான் இருக்குது. சரி. ஒருத்தர் இதை சொல்லிட்டாரு. சரி. உடனே நீங்கள் பெண்களை இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு அவரை ஒரு சாரர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி. இப்போ உண்மையிலேயே அந்த மனுநீதி தர்மத்தில் பெண்களை ஏதாவது குறைவாக சொல்லப்பட்டிருக்கா? இதில் யார் மேலே தவறு இருக்குது, யார் நியாயமாக இருக்காங்க? உண்மையிலேயே அந்த மனுநீதி தர்மத்தில் என்னதான் சொல்லியிருக்கிறாங்க? நான் என்ன சொல்கிறேன், 2000 வருஷத்துக்கு முன்னே இருந்த மனுநீதி தர்மத்தில் அப்படி எழுதி இருக்குது. ஆமாம். 2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திருக்குறள் தர்மத்தை எடுத்துக்க, நல்லா வாழ்ந்துட்டு போய. உனக்கு எதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்ன கதை சொல்லு. இப்போ ஆதியில் 2000 வருஷத்துக்கு முன்ன மன்னருங்க இருந்தாங்க. அப்போது இந்த பிராமணருங்க என்ன பண்ணாங்க, அதிகமான கெப்பாசிட்டி கிடையாது இல்லையா? மற்ற இனத்துக்காரன் மூச்சு விட்டானவே அவங்க இறந்துருவாங்க, அவ்வளோ கெப்பாசிட்டி கம்மி. அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இந்த பாதுகாப்புக்காக மன்னருங்க கிட்ட நான் தெய்வ வழியில் வந்தவன், தெய்வத்துக்கு அடுத்தவன் நான் அப்படின்னு மன்னர்கிட்ட ஒரு தனி பேச்சு பேசி பாதுகாப்பை வச்சுக்கின்னு வாழ்ந்தாங்க. அவங்கள கண்டா எல்லாரும் மரியாதை கொடுக்கணும், அப்படிலாம் வாழ்ந்தாங்க. இப்போ யார் மரியாதை கொடுப்பான் சொல்லு? அதனால அந்த காலத்துக்கு அதே இந்த காலத்துக்கு எடுத்துக்கூடாது. இதே 2100 வருஷத்துக்கு முன்னதான் திருக்குறள் எழுதிக்கிறாரு. அதில் பெண்களை வாழ்த்து பேசியிருக்கிறாரு. அதை எடுத்துக்கோ. இந்த அரசியல்வாதி எங்க போறானோ அங்க ஒரு குழப்பம் பண்ணி விட்டாதான் இவனுக்கு ஒரு பேர் கிடைக்கும். இப்போ ஒரு கிராமம், அங்க எஸ்சி இருக்கிறோம், முஸ்லீம் இருக்கிறோம், கிறிஸ்தவ இருக்கிறோம், இந்துக்கள் இருக்கிறோம். 4 பேரும் ஒரு கிராமத்துக்குள்ள வாழ்ந்துன்னுக்குறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அங்க ஒரு அரசியல்வாதி புகுந்தான்னா ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தி பேசுவான். பேசிட்டு இவன் 10 நிமிஷம் பேசிட்டு இவன் போயிடுவான், ஊர்ல இருக்கிறவன் அடிச்சுப்பான். இவ்வளவு நாள் அவன் ஒற்றுமையா தான் வாழ்ந்தான். ஆனா இவன் பேசிட்டு வந்தோடனே அங்க பெரிய புரட்சியே நடக்கும். இதுக்கு அடிப்படை இது நடந்தா தான் இவனுக்கு ஓட்டு. அதுக்காக இவங்க பண்ற வேலை அது. இதை மக்கள் எடுத்துக்க கூடாது. அவன் பிழைப்புக்காக வந்தவன், அவன் எந்த கலாபம் பண்ணி விட்டுட்டு போவான். நம்ம ஒற்றுமையா இருக்கிறோம், நம்ம ஒரு தாய் வைத்து மக்கள் மாதிரி இருக்கிறோம், நம்ம ஒற்றுமையாவே இருந்துட்டு போவோம் அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டானா அரசியல்வாதி பொறுப்பு அங்க நடக்காது. அதனால மனுநீதி சோழன் இப்போ அரச காலம் அது. அதுக்கப்புறம் ஜம்மீன் காலங்கள் வந்தது. இப்போ ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு ஜம்மீன் இருப்பான். அந்த ஜம்மீன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஊர் லேண்டில் வேலை செய்யணும்னா அந்த ஊர் மக்கள் இந்த ஜம்மீனுடைய லேண்டில் தான் வேலை செய்யணும். அப்போது அவன் அங்கே வேலை செய்யணும்னா இவனுக்கு பொறுப்பு இல்லை. அந்த ஜம்மீன் என்ன சொல்கிறானோ அதை செய்யணும் அந்த மக்கள். அதில் பல தவறுகள் நடந்தது அந்த காலத்தில். பெண்களுக்கு பல தவறுகள் இந்த ஜம்மீனுங்க பண்ணானுங்க. ஆனால் வேறு வழி இல்லை, வாழ்ந்தாங்க. அதை இப்போ எடுத்துக்க முடியுமா? முடியாது. இன்னைய காலம் சுதந்திர நாடுன்னு சொல்லின்னுக்கிறோம். எல்லா மக்களும் சுதந்திரமாக இருக்கணும், எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழணும். இதுதானே இந்த நாட்டினுடைய குடிப்பாடு. இந்த மதம் சொல்லிச்சு 2000 வருஷத்துக்கு முன்னே 5000 வருஷத்துக்கு முன்னே சொல்லிச்சு, அது எதுக்கு? இன்னைக்கு வாழ்க்கை என்ன, வேலை இல்லை மக்களுக்கு. படித்த மாணவர்களுக்கு பொழப்பு இல்லாமல் திரியிறான், படிச்சுட்டு திருடிக்கும் திரியிறான். அவனுக்கு ஏதாவது தொழில் வாங்கி கொடுக்க முடியுமா அரசியல்வாதிங்க? அவங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமா? அதை செய்யுங்கடான்னா பெண்களை பற்றி மனுநீதியை பற்றி ஏன் பேசினுக்கணும் இப்போ சொல்லுங்க? இது தேவையற்ற வேலை. இது என்னன்னா மனுஷனை ஒருத்தனை சிண்டு மூட்டி விடுற வேலை. இதை மக்கள் இப்போ உஷாரா இருக்கணும். மக்கள் உஷாரா இருந்தா அவன் சொல்லி எடுபடாது. மக்கள் ஏமாந்துட்டான்னா அவன் சொல்லுதான் அங்கே முதுமை நிற்கும். அதனால என்னுடைய அறிகுறிகள், எந்த அரசியல்வாதி பேச்சும் நீங்க கேட்காதீங்க. உங்க வாழ்க்கைக்கு எது சரியோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு அரசியல்வாதி பேச்சை கேட்டு இன்னைக்கு ஆபத்தை உண்டாக்கின்னு ஒருத்தர பகையை உண்டாக்கின்னு அவன் எங்கேயோ வசதியா வாழ போறான், நீ தான் ஏழ்மையா வாழ போற. அதனால உனக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழுங்க. யாரையும் உயர்த்தாதீங்க, யாரையும் தாழ்த்தாதீங்க. அப்படி வாழ்ந்தால் நன்மை கிடைக்கும். ஒருத்தனை வாழ்த்தி ஒருத்தனை தாழ்த்தி வாழ்ந்தீங்கன்னா தீமை தான் கிடைக்கும், நன்மை கிடைக்காது. இதை யோசித்து நடந்துக்குங்க மக்கள். இப்போ மனுநீதியை பற்றி கேட்டீங்க.
எல்லா மத நூல்கள்லையும் ஒரு குறைபாடு இருக்கும். எல்லா மத நூல், உலகத்தில் இருக்கிற மத நூல் அத்தனையிலையும் ஒரு குறைபாடு இருக்கும். ஆனால் திருக்குறளில் மட்டும்தான் குறைபாடு கிடையாது. திருக்குறள் மட்டும்தான் ஒரு மதத்தை சார்ந்து இருக்காது. அதனால தான் அது பொது நெறின்னு பேர் அதுக்கு. அப்போது இந்த பெண்களை தாசி குலம் அப்படின்னு ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்க. அது அந்த காலம். அதையே இந்த காலத்துக்கு பயன்படுமா? பேரறிஞர் அண்ணா எலெக்ஷனில் நிற்கிறார் காஞ்சிபுரத்தில். அவர் போர்டு எழுதி வச்சிட்டாங்க, தாசி மகன்னு எழுதி வச்சிட்டாங்க. எல்லாரும் கட்சிக்காரெலாம் போய் அதை கழிச்சிடுங்க, இது மாதிரி எழுதிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அண்ணா என்ன பண்ணார், கலைக்க வேணான்னு பெட்ரு மார்க்ஸ் வச்சுட்டார். அது எல்லாரும் படிக்கட்டும். ஏன்னா ஒரு விஷயத்தை எதிர்க்கும் போது அதுக்கு ஆதரவு ஜாஸ்தி ஆகிடும். அதையே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டுன்னு அதுக்கு ஆதரவு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இந்த பெண்கள் விஷயத்தை தேவையற்று ஆதி காலத்தை பற்றி பேசக்கூடாது. இப்போ இன்னைய சமுதாயம் என்ன, இன்னைக்கு வாழ்க்கை எப்படி நடக்குது, இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்கணும், அதை பற்றி ஒவ்வொரு அரசியல்வாதியும் பேசணுமே தவிர ஆதியில் நடந்தது இப்போ பேசுனா நீயே ஆதியில் மனுஷன் இல்லை, இப்பத்தி மனுஷன்தான். அதனால் இப்பத்தி சூழ்நிலைக்கு என்ன நடக்குது அதை பேசுங்க. அதை விட்டுப்பட்டு ஆதியில் பற்றி பேசுனா 1000 குறைபாடுகள் இருக்குது. அவ இஷ்டத்துக்கு எழுதி வச்சிட்டான். அதையெல்லாம் இந்த காலத்துக்கு உபயோகப்படாது. இந்த காலத்துக்கு என்ன தேவை, எப்படி மனிதன் வாழணும், அரசியல்வாதிகள் மக்களை ஒற்றுமையாக வாழ வைக்க பாடுபடணும், பிரிக்க பாடுபடக்கூடாது. பிரிக்கும் போது உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, மக்களுடைய நிம்மதி போயிடும். அதனால அமைதியை உண்டாக்குங்க, அதுக்காக பேசுங்க, சந்தோஷமா இருக்கும். அப்போ அந்த மனுநீதி இதில் நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் தேவையே இல்லைப்பா. மனுநீதி இல்லை, அது ஆதிகால மன்னங்காலத்து கதையை. சரி, மதுரை பொற்கை பாண்டியன் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? படிச்சது இருக்கு சாமி, ஏதோ ஒரு புத்தகத்தில் பெருசா. பொற்கை பாண்டியன் ஒருத்தன், அவன் மன்னன், பாண்டிய மன்னன். அவன் ராத்திரியில் ஊர் உலா வர்றது வழக்கம். அப்படி வரும்போது ஒரு வீட்டாண்ட வரான். அந்த வீட்டினுடைய கணவன், அந்த மனைவி கணவன் பேசிக்கிறாங்க. இது மாதிரி நான் ஊருக்கு போகிறேன், நான் வர 2 நாள் ஆகும், நீ பத்திரமா இரு அப்படின்னு கணவன் சொல்கிறான். மனைவி கேட்குறா, நான் ஒண்டியா எப்படி பயமாக இருக்குமே, நான் ஒண்டியா எப்படி இருக்குது அப்படின்னு மனைவி கேட்குறான். அதுக்கு கணவன் சொல்கிறான், நம்ம நாட்டு மன்னர் இருக்கிறாரு, எல்லாருக்கும் காவல்கிறாரு, நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு கணவன் சொல்கிறான். இதை மன்னன் கேட்டுங்கிறான். அப்போ நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறான் அப்படின்னு மன்னனுக்கு அளவு கடந்த சந்தோஷம், மக்கள் நம்ம மேலே இவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படின்ட்டு. மன்னன் போயிட்டான், இவனும் ஊருக்கு போயிட்டான். போனவன் போல இருக்கிறான். மறுநாள் மன்னன் அதே மாதிரி வரான். வரும்போது உள்ள பேச்சு குரல் கேட்குது வீட்டு உள்ள. என்னடா நேற்று அவன் ஊருக்கு போறேன்னு சொன்னான், நம்ம மேல அவ்வளோ நம்பிக்கையை வச்சிருந்தான், இன்னைக்கு ஒரு ஆணவனுடைய குரல் கேட்குது அந்த பெண்ணுக்கிட்ட. யாருன்னு கதவு தட்டுறான் பார்க்கலான்ட்டு. கதவு தட்டும்போது பார்த்தா கணவன். உடனே என்ன பண்ணிட்டான் மன்னன், ஒரு வீட்டு கதவை தட்டினா சந்தேகம் ஏற்பட்டுன்னு எல்லா வீட்டு அந்த வரிசையில் இருக்கிற எல்லா வீட்டு கதவையும் தட்டிட்டான். தட்டிட்டு மன்னன் போயிட்டான். அந்த வரிசையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மன்னங்கிட்ட போயிட்டாங்க மறுநாள். இது மாதிரி ஒரு திருடன் எல்லா வீட்டு கதவையும் தட்டினான், ஒரு கணவன் மனைவி பேசியிருக்கும் போதும் கதவு தட்டினான் அப்படின்னு. சரி, தட்டினா என்ன தண்டனை கொடுக்கலாம், இல்லை தட்டினா கையை எடுத்துடணும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. உடனே இவன் என்ன பண்ணான், மன்னன் என்ன பண்ணான், கத்தி எடுத்தான், இவன் கையே வெட்டிக்கணும். அப்போ தான் மக்களுக்கு தெரியுது வந்தது மன்னன் தான் நீட்டு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மந்திரி அவனை வெட்டிப்பானா சொல்லுங்க? ஏன்னா ஆதியை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இல்லை யாரும். அதனால ஆதி காலத்தை பற்றி பேசக்கூடாது. நன்மையும் இருக்குது, தீமையும் இருந்தது. அப்போ எந்த நன்மையாவது அன்னைக்கு இருந்த நன்மையை இன்னைக்கு இருக்கிற மனுஷன் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்புறம் அன்னைக்கு இருந்த தீமையை மட்டும் எடுத்து பேசி என் மக்களை பிளவுபடுத்தணும், அது தேவையற்ற வேலை தானே. அது மனுஷன் மன்னன், பாண்டிய மன்னன், அவனுக்கு ஒரு புள்ள, அவன் தேர் ஓட்டிக்கின்னு போறான். தேர் சக்கரத்தில் ஒரு கண்ணுக்குட்டி செத்து போச்சு. மாடு, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்ப இருக்கிற மனுஷனுக்கு. ஆனால் அன்னைக்கு இருந்த மாடு அறிவாளியா இருந்துக்குது மனுஷனை விட. மாடு போய் ஓங்கார மணி அடிக்குது,
மன்னன் பார்க்குறான், என்னடா இது அபாயம் பண்ணி அடிக்குது அப்படின்னு பார்த்தா மாடு. என்ன அப்படின்னு பார்த்தா மன்னனுடைய மகன் வந்து கண்ணுக்குட்டியை கொண்டு போட்டான். சரி, இப்போ இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? ஆனால் மன்னன் தான் பிள்ளைய தேர்ல வச்சு கொள்றான். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி எத்தனை ஆக்சிடென்ட், யார் மேலேயாவது ஒரு கேஸ் இருக்குதா? அதனால ஆதியை வச்சு பேசக்கூடாது, அவ்வளோ உத்தமம் இல்லை நம்ம. அதனால இன்னைய மக்கள் எப்படி வாழணும், என்ன சொல்லணும் அதை பேசுங்க. அதை விட்டுட்டு ஆதியை கலரி மக்களை குழப்பம் பண்ணி விடாதீங்க. அது மக்களுக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. கடவுளின் துணை இருப்பது அவசியம் என கருதுவது ஏன்? நமது முயற்சிக்கு அது எவ்வாறு பணிபுரிய முடியும்? கடவுளினுடைய துணை இல்லாமல் உன் முயற்சியே கிடையாது. உனக்குள்ளே நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாருன்னு. கடவுள் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம். அந்த முயற்சின்றதுன்னா அறிவுன்னு அர்த்தம். அந்த அறிவுபூர்வமாக நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றி அடையும் போது உங்கள் மனம் சந்தோஷப்படுது, அதில் தோல்வி அடையும் போது உங்கள் மனம் துக்கப்படுது. ஆனால் கடவுளினுடைய துணை இல்லாமல் ஒரு மனிதன் கூட நடமாடவே முடியாது. ஏன்னா கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்குள்ளே இவன் நடக்கிறது, ஓடுறது, உட்கார்றது, செய்கிறது எல்லா செயலுக்கும் அடிப்படையே. கடவுளினுடைய துணை இல்லைன்னா இவன் வெறும் போனமாக தான் கிடப்பான். அதனால் எல்லா செயலுக்கும் கடவுளே காரணம்னு செய்கிறவன் தான் முழுமை அறிஞ்சவன் அர்த்தம். அதனால் கடவுளை உணர்ந்து கடவுளுடைய என்னுடைய செயல், அதனால்தான் பட்டினத்தார் உஜினியில் சொல்லுவார், என் செயலாவது யாதொன்றும் இல்லை, உன் செயல் என்றே உணர பெற்றேன் அப்படின்வார். நான் செய்கிறேன்றது நான்ன்ற பொருள் தான் கடவுள் உள்ளோம். அந்த நான்ன்ற பொருள் உள்ளே இல்லைன்னா நீன்றது ஒன்று இல்லை. அதனால் எல்லா செயலும் கடவுளுடைய துணையோடு தான் உன்னுடைய முயற்சிகளில் நீ ஈடுபடுற. கடவுளும் மனுஷன் சேர்ந்து தான் உலகத்தில் நடமாடின்னு இருக்கிறோம். அதனால் கடவுள் செயல் கண்டிப்பாக தேவைம்மா. திரிகால ஞானிகள் சொல்லப்படுவர்கள் யார்? நமது குறைகளை தீர்க்க முடியுமா? யாராலையும் யாரு குறையும் தீர்க்க முடியாது. எந்த ஞானியும் தீர்த்தவனும் கிடையாது. சும்மா ஏமாத்தின்லாம் இருக்கிறதுக்கு இல்லை. எந்த ஞானியும் ஏமாத்தலை. இன்றைக்கி இருக்கிற ஆன்மீகவாதிங்க நான் இதை தீர்த்துறேன் அதை தீர்த்துறேன்னு எவனுக்கும் எவனாலையும் தீர்க்கவே முடியாது. தீர்க்க முடிஞ்சதுன்னா இந்த உலகத்தில் துன்பம்ன்றதே ஒன்று இருக்காது, கஷ்டம்ன்றதே ஒன்று இருக்காது, கவலைன்றதே ஒன்று இருக்காது. எல்லாத்தையும் அவங்களே தீர்த்துடுவாங்க. அதனால் யாராலையும் மற்றவனுடைய செயலை தீர்க்கவே முடியாது. தீர்க்கறதுக்கு வழி சொல்ல முடியும், அவன் தான் தீர்த்துக்கணுமே தவிர இன்னொருத்தர் வந்து தீர்த்துறதா இருந்தால் இந்த உலகத்தில் யாராவது கஷ்டப்படுவாங்களா, யாராவது சாகுவாங்களா? நம்மளே எண்ணி பார்த்தாவே உண்மை தெரியும். அதனால் எந்த மகானும் எந்த ஞானியாலையும் யாருடைய துன்பத்தையும் தீர்க்க முடியாது. அவன் துன்பத்தை அவனே அனுபவிக்கணும். அவன் துன்பத்துக்கு காரணம் எதுவும் சிந்திக்கணும். சிந்தித்து செயல் புரிஞ்சு அதை சீர்படுத்திக்கணுமே தவிர அவர் தீர்த்துருவார் இவர் தீர்த்துருவார்னா உனக்கு இன்னும் ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம், உண்மை தெரியலன்னு அர்த்தம். அதனால் உன்னுடைய கஷ்டத்தை நீ தான் தீர்த்துக்கணும், என்னுடைய கஷ்டத்தை நான் தான் தீர்த்தணும். என் கஷ்டத்தை நீ தீர்க்கவும் முடியாது, உன் கஷ்டத்தை நான் தீர்க்கவும் முடியாது. ஏமாற்றக்கூடாது தெய்வீகத்தில் முதல்ல நான் சொல்கிற விஷயமே அதுதான். அதனால் நான் தீர்த்துறேன் நீ தீர்த்துறேன்றது ஏமாத்தின்னுக்குறோன்னு அர்த்தம். யார் கஷ்டத்தையும் யாரும் தீர்க்க முடியாது. கடனாக இது ஒரு 1000 ரூபா கொடுத்து தீர்த்துறதுக்கு, கஷ்டத்தை அன்றைக்கி கஷ்டத்தை தீர்த்துறதுக்கு. இது வாழ்க்கையில் நீ பிறந்ததுலேருந்து சாக போகிற வரைக்கும் கஷ்டம் இருக்குது. இதை போய் யார் தீர்க்க முடியும்? நீ தான் தீர்த்துக்கணும். இதனால் யாராலையும் தீர்க்க முடியாதுமா. சம்சாரத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தை நடத்த வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆமாம், பொருள் தேட வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு பூஜை செய்ய கூட நேரம் இருப்பதில்லை. ஆனால் மறுபிறவினால் நல்ல பலன் கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்காது. பூஜை செய்தினா தானே உனக்கு கடவுள் மேலே எண்ணம். சம்சாரம் சம்பாதிக்கணும். எத்தனை மணி நேரம் வேலை செய்யுங்க? 24 மணி நேரமாக ஒரு மனுஷன் வேலை செய்கிறான். 24 மணி நேரமாக குடும்பத்தில் பொம்பளை சோறாக்குறா. டிவி ஆண்ட உட்காந்து ஒரு 3 மணி நேரம் நேரத்தை போக்குறோம். பேப்பர் வச்சுக்கின்னு ஒரு 3-4 மணி நேரம் பேப்பரில் பொழுது போக்குறோம். அப்புறம் கடவுளை பூஜை பண்ண கூட நேரம் இல்லைன்னா ஏமாத்தின்னுக்குறோன்னு அர்த்தம். ஏன்னா மனிதன் 24 மணி நேரம் எவனும் வேலை செய்ய முடியாது. அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் போதும், ஒழுங்காக போய். அந்த 8 மணி நேரம் வேலை செய்தான்னா அவன் குடும்பம் சீரும் சிறப்பமாக இருக்கும். ஆனால் அவன் வேலை வெட்டிக்கு போகாத 6 மாதம் சுற்றிட்டு 2 மாதம் வேலைக்கு போனால் குடும்பம் கஷ்டப்படும். அதனால் கடவுளை வழிபட நேரம் இல்லைன்னு யாரும் சொன்னால் அது பொய், நிஜம் கிடையாது. சாமி, நமது அன்றாட வாழ்வில் நம்ம அறியாமலே சில பாவங்களை செய்து விடுகிறோம். சரி, ஏன் எதற்காக செய்ய வேண்டும்? இப்போ சில பேர் பாவங்களை தெரிஞ்சே செய்வாங்க, சில பேர் தெரியாமையே நடந்துடும். அது தெரிஞ்சு செய்யட்டும் தெரியாமல் செய்யட்டும், இனிமேல் திருத்திக்கோ. இது வரைக்கும் செய்தது போகட்டும்.
இனிமேல் போகிற காலத்தில் கடவுளை நாடி தர்மத்தை நாடி போனீங்கன்னா செய்த பாவங்கள் அத்தனையும் விமர்சனமாகும். அதை விட்டுவிட்டு நான் பாவம் பண்ணுவேன், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு சாமர்த்தியங்குது, நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணீன்னா நீ பின்னாடி நரக வேதனை பட போகிறேன்னு அர்த்தம். சாமி, கடவுளின் பக்தி கொண்டவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளவர்கள் என்று நாயன்மார்களின் சரித்திரம் சொல்கிறது. ஆனால் அனுஷ்டங்களில் சிறிது பிசுங்கினாலும் பெரும்பாவம் என்று சொல்வது ஏன்? தன்னுடைய மகனையே உணவாக சமைத்து போடுற கதைகளை கூட நாம் படித்து இருக்கோம். அதை ஏற்க வேண்டுமா? ஏற்கிறதோ ஒருத்தர் செய்கிறத ஏற்கிறதோ ஏற்காததான் அவங்களுடைய மன சம்பந்தப்பட்டது. அவங்க மற்றவங்க ஏற்றுக்கணுன்றதுக்காக அவங்க செய்யலை. ஆனால் அவங்களுக்கு எது சரின்னு பட்டதோ அதை செய்தாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கணுன்றதுக்காக அவங்க செய்யலை. அவங்க இறைவனை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் தன்னுடைய மகனை சீராளன் பேர், அந்த சீராளனை கொன்று கறி சமைச்சு வைக்கிறாங்க. அதுக்கு யாராவது நம்மளால் செய்ய முடியுமா? அது செய்ய முடியாது. ஏன்னா மனம் உள்ள ஒருவனாலையும் செய்ய முடியாது. இதை அவங்களுக்கு மனமே கிடையாது, ஆன்மா மட்டும்தான். அப்போ ஆன்மா மட்டுமா இருந்ததால் இறைவனை முழுக்க நம்பினாங்க. இறைவன் சொன்னார் செய்தேன், இறைவன் சொன்னார் செத்தேன், இறைவன் சொன்னார் வாழ்ந்தேன் அப்படின்ற இறைவனோட கலந்ததால் அவங்க அந்த சீராளன்ற குழந்தைய கொன்று கறி சமைச்சு வச்சாங்க. அதனால் அந்த இறைவன் வந்தப்போ அந்த செத்த குழந்தை கூட உயிராக வந்துடுச்சு. அந்த சிவபெருமான் கூப்பிடுறாரு, சீராளா அப்படின்னும் போது சீராளம் வந்துட்டான். ஆனால் அங்கே சமைச்சு வச்சுக்குது. இது தெய்வ பக்தியினுடைய உச்சம். இது மற்றவங்க ஏற்றுக்கணுன்றதுக்காக அவங்க செய்யலை அந்த செயலை. அது உங்களுக்கு சிலருக்கு அருவருப்பாக இருக்கும், சிலருக்கு ஐயோ இப்படி ஒரு பக்தி செய்கிறாங்களே அப்படின்றதும் இருக்கும். இது இந்த ரெண்டு பேருக்காகவும் அவங்க செயல் இல்லை. அவங்க செயலை அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது அவங்க செய்தாங்க. உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க, அதுதான் ஏற்றுக்க முடியும். ஏன்னா மற்றவங்க சொல்கிறத யாரும் ஏற்றுக்கிறதே கிடையாது. தாய் சொன்னதை ஏற்றுக்கல, தகப்பன் சொன்னதை ஏற்றுக்கல, மனைவி சொன்னதை ஏற்றுக்கல, யார் சொன்னதையும் ஏற்றுக்க மாட்டான். அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதுதான் அவன் செயலாக இருக்கும். அதனால் உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க. தன்னை எப்போதுமே நேசிக்க வேண்டும் என்று பக்தர்களை சோதிக்கும் கடவுள் சுயநலவாதியா? கடவுள் எப்பவுமே என்ன நினைன்னு எங்கே சொல்லிக்கிறாரு? எங்கேயுமே சொன்னதில்லை. ஆனால் பக்தனுடைய வெறி, அந்த பக்தனுடைய உச்சகட்ட தெய்வீக பக்தி, இதனால் அவன் எந்த நேரமும் அவன் நினச்சின்னு இருக்கிறான். தெய்வத்தை அப்படி நினைக்கணும். தெய்வம் எங்கே இருக்குது? உனக்குள்ளவே இருக்குது. ஆனால் இந்த அஞ்ஞானிகள்னா உடலை மட்டும் நம்பிக்கின்னு வாழ்கிறாங்க. உடல் சாக போதுன்றதை உணர்றதில்லை, உடல் மண்ணில் அழிய போதுன்னு உணர்றதில்லை. ஆனால் அழியா உயிரை நினைக்கிறது தான் கடவுளை நினைக்கிறது. உன்னுடைய உயிர் உன் உடலில் இல்லைன்னா உன் உடல் நயா பைசாக்கு உதவாது. அதனால்தான் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொன்னார், ஊத்த குழியில் மண்ணெடுத்து உதிர புனலில் உண்டை சேர்த்து வாய்த்த குயவனா செய்யும் மண்ணு பாண்டம் வரைவோட்டுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பே என்னார். பரிகாசமாய் கடித்த பாம்பு பல பேர் அறிய மெத்தை வீங்கி பரிகாரம் ஒரு மாது பாற்ற போது பையோடு கழன்றது என்று ஆடு பாம்பே என்னார். இப்படிலாம் செய்த குழந்தை ஒரு நயா பைசா கூட உதவாதுடா. ஒரு பிளாஸ்டிக்கு குடங்கு அது இது உடஞ்சி போச்சுன்னா போட்டீங்கன்னா வேறு பொருள் கொடுப்பான், இதே போய் வேறு பொருளாக செய்வான். ஆனால் உன் உடல் பெருசுன்னு நினச்சிங்கிறிய, இது செத்துதுன்னா ஒரு பைசா கூட உதவாது. ஒரு ஆடு செத்தா தோலை உரிச்சு மோளம் கட்டுவான், ஒரு மாடு செத்தா மோளம் கட்டுவான். எல்லா பொருளும் உதவுது, நீ மட்டும்தான் எதுக்குமே உதவாதவன். ஆனால் உன்னை மட்டும்தான் உலகத்திலே உயர்ந்தவனா நினச்சின்னுக்கிற. ஆனால் உன் உடல் இல்லை, உள்ளகிற பொருள் உயர்ந்தது, அது உனக்கு புரியல அப்படின்ட்டான். அதனால் கடவுள் எங்குமே என்ன நினச்சிக்கினே இருன்னு எப்பவுமே சொல்லலை. கடவுள்ன்றது ஒன்று இல்லைன்னா நீ நினைப்புன்றது ஒன்று இருக்காது. அதனால் கடவுள் உனக்குள்ளதாங்கிறார், மனிதனுக்குள்ளதான் இருந்து இயக்குறாரு இயங்குறாரு. அதனால் நம்ம செயல்கள் நடக்குது. கடவுள் நம்மளை விட்டு வெளியே போனாருனாக்கா அங்கே இயக்கம்ன்றது நின்று போயிடும். நம்ம அதோட மண்ணுக்கு தான் போயிடணும். அதனால் கடவுளை நினைங்க, உங்கள் உயிரை நினைங்க, அதான் கடவுள். அந்த உயிரை நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், உடலை நினச்சிங்கன்னா துன்பம் கிடைக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நினச்சிக்கோங்க. வெறுக்கிறாங்களே ஏன்? இப்போ எங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க, நாங்கள் 3 பொண்ணுங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா பிறக்கும்போது சந்தோஷப்பட்டாங்க. அடுத்து ஒரு பொண்ணு பிறந்துச்சின்னொன்னே சரி என்ன அடுத்ததும் பொண்ணு அப்படின்ட்டாங்க. இப்போ 3ஆவது நான் பொன் குழந்தையாக பிறந்தோன்னே எங்கள் அப்பாலாம் வெளியூரில் இருந்தவங்க வரவே இல்லை. சே இதுவும் பொண்ணா அப்படின்ட்டாங்க. எல்லாருமே எங்கள் சொந்தத்தில் எல்லாருமே சே இதுவும் பொண்ணா அப்படின்ட்டாங்க. இப்படி ஏன் வெறுக்கிறாங்க பெண் குழந்தைங்கள? உங்களுக்கு எத்தனை பசங்க?
எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். இப்போ பொண்ணுக்கு என்ன வயசு? பொண்ணுக்கு 26ங்க சார். 26 வயசு. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகலைன்னு வச்சுங்க அந்த பொண்ணு எங்கே ஒன்றா தனியாக வர விடுவீங்களா? விட மாட்டோம். ஏன்? குழந்தை தானேம்மா, அது ஒரு உருவம் தானே, போட்டுமே வரட்டுமே, ஏன் விட மாட்டீங்க? பொண்ணு. அப்போ பையனை எங்கே வேணாலும் போட்டு. இதுதான்மா வித்தியாசம். இந்த பெண் குழந்தை பிறந்ததுன்னா அதை அதிகமாக பாதுகாக்கணும். ஒரு ஆண் குழந்தை இருந்ததுன்னா தான் கொல்லி போடுவான், பொண்ணு கொல்லி போட முடியாது. அது இப்பெல்லாம் போட்டுக்கிறாங்க, ஏன்னா இப்போ மிஷினில் கொளுத்திடுறாங்க, போட்டுக்கிறாங்க. அது பிறக்கிற பொண்ணு மேலே தப்பு இல்லையே. பொண்ணு மேலேயும் தப்பு இல்லை, அவங்க மேலேயும் தப்பு இல்லை, 2 பேர் மேலேயுமே தப்பு கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் 3 பெண் குழந்தை பிறகுது, 3 ஆண் குழந்தை பிறகுது, ஒரு குழந்தை அழியா பிறந்து போகுது, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அது பிறந்து போகுது. இது யார் தப்பு? யாருடைய யார் தப்பு இல்லை. அப்புறம் அந்த குழந்தைய வீட்டை விட்டு தைச்சிடுறாங்களே, எப்படி? அது தான் பெத்த குழந்தை தானே. ஆமாம் சார். எப்போவுமே தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் தனக்கு பாதுகாப்புக்கு தான் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாகவே எல்லா குழந்தைக்கும் பாதுகாப்பாகவே போனால் அவனுக்கு வெறுப்பு தான் வரும். பெண்ணுன்றது நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிக்கிறேன், பெண்ணுன்றது ஒரு புனித பொருள். ஆனால் அந்த பெண்ணு தரங்கெட்டு போகும்போது பயம் வரும் தாய் தகப்பனுக்கு. அதனால் ஒரு பெண்ணு கடைக்கு போனால் கூட ஒரு தாய் கூட போகணும், ஒரு பெண்ணு கடைக்கு போனால் தகப்பன் கூட போகணும். ஆனால் ஒரு புள்ள போனால் தேவையா? தேவையில்லை. அப்போது இந்த பெண்ணுன்றது பிறந்து அதை அடுத்தவங்ககிட்ட கட்டி கொடுக்குற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். அது ஒரு பெண்ணாக இருந்தால் பாதுகாத்துடலாம், 4 பொண்ணாக இருந்தால் எப்படி பாதுகாக்கிறது? அதனால் வெறுக்கிறாங்க. இது யார் மேலேயுமே தவறு கிடையாது. புரிஞ்சுதா? இப்போ ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருக்காருங்க சாமி. சரி. அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பாவமும் நிறையா பண்ணியிருக்காரு. அவர் நிறைய பண்ணுவார், பணம் வந்துச்சுன்னா பாவம் பண்ணுவாங்கல்ல, சகஜம் தானே. அது பாவம் பண்ணியிருக்காரு. அவர் நிறையா சொத்தும் இருக்குது. சரி. அதில் ஒரு சிறு தொகையை வந்து தர்மம் பண்ணுறாரு. நம்ம பாவத்தெல்லாம் அதில் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறு தொகையை தர்மம் பண்ணுறாரு. அதை பார்த்து ஒரு ஏழை என்ன பண்ணுறாரு, பார்த்து ஏங்குறாரு. இவன் டெய்லி இப்படி கொஞ்சம் பேருக்கு வந்து அன்னதானம் இந்த மாதிரி பணம் காசு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது தர்மம்லாம் நிறையா பண்ணுறாரே, இந்த மாதிரி நம்மளுக்கும் பண்ணணும்னு ஆசையாக இருக்கே, நம்மளுக்கு ஏன் வந்து பண்ண முடியலை? கடவுள் நம்மளை மட்டும் ஏன் இப்படி ஏழையாக படைச்சி வச்சுருக்கு? நான் எனக்கு வந்து வருமானம் அது மாதிரி நிறையா வந்துச்சுன்னா நான் ஒரு சிறு தொகையை மட்டும் என் வீட்டுக்கு வச்சுக்கிட்டு நிறையா பெரிய தொகையை நான் தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறேன். மூடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை இது. கை கால் இல்லாதவன் மரத்தில் இருக்கிற கொம்புவில் இருக்கிற தேனுக்கு ஆசைப்பட்டா கிடைக்குமா? கிடைக்காது. நம்மளால் என்ன முடியும் அதை செய்யணுமே தவிர அடுத்த ஒன்று பார்த்து ஏங்கத்தில் பயனே கிடையாது. அவன் செய்த முன் செய்த நல்ல பயனுடைய விளைவு இந்த வாட்டி பணக்காரனாக இருக்கிறான். இந்த வாட்டி நான் பணக்காரனாகிறேன், யாருக்கும் தர்மம் பண்ண மாட்டேன், எதுவும் கொடுக்க மாட்டேன், நான் பணக்காரனாகிறேன் போகும்போது நான் எதை எடுத்து போகிறான்? எதையும் எடுத்து போக முடியாது. தர்மம் பண்ணான்னா அவனுக்கு நல்ல பேரும் கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்கும். அதை யார் பண்ணுறானோ அவன் தான் கடவுளுக்கு உகந்தவன். அதை பண்ணாத நீ 1000 கோடி வச்சுருந்தா கூட கடவுளுக்கு உகந்தவனா கிடையாது. அதனால் இல்லாதவன் ஏங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அது ஒருத்த கார் வச்சுன்னுக்கிறான் ஒரு ஊரில், வீடு கூட இல்லாதவன் நான் எனக்கு ஒரு கார் இல்லையேன்னு வருத்தப்படுறான். இதெல்லாம் அறியாமை. நம்மளால் எது முடியும் அது செய்யணும். இப்போது இந்த கொரோனா பீரியட் வந்தது, இந்த ஊருக்கு பக்கத்தில் 120 பேர் வாழறாங்க ஒரு வீடு இருளர். அந்த 120 பேருக்கு பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் வீடெல்லாம் நல்ல வசதியான வீடுங்க, எல்லாம் கோடீஸ்வரனுங்க தான். ஆனால் யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை. அதனால் நான் என்ன செய்தேன், இந்த ஆசிரமத்து சார்பில் இன்னும் கவர்மெண்ட்டு கூட கொடுக்கல, அது மாதிரி நான் கொடுத்த மாதிரி யாரும் கொடுக்கல. அந்த இருளருக்கு 10 கிலோ அரிசி, 1 கிலோ எண்ணெய், 1 கிலோ பருப்பு, 1 பாக்கெட் ரஸ்க்கு, 1 பாக்கெட் பிஸ்கெட்டு, இதை வாங்கி கையில் 1000 ரூபாய், இதெல்லாம் இல்லாமல் கையில் 1000 ரூபாய் கொடுத்தேன் முதல் ட்ரிப்பு. சரி இது முடிஞ்சிடும் கொரோனாஸ்ன்னு பார்த்தேன், முடியல, தொடர்ந்துச்சு. தொடர்ந்ததால் 2வது வாட்டி என்ன பண்ணேன், ஒரு 10 கிலோ அரிசி, 1 புடவை, 1 லுங்கி, கையில் 1000 ரூபாய், 200 ரூபாய் காய்கறி, இதையெல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஆனால் நான் ஒன்றும் கோடீஸ்வரன் கிடையாது, நான் ஒரு பிச்சைக்காரன். யாராவது நீ 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதை வச்சுப்பேன், இன்னொருத்தர் 10 ரூபாய் கொடுத்தாருன்னா அதை வச்சுப்பேன், இந்த 20 ரூபாய் யாருக்காவது என்ன செய்ய முடியுமான்னு செய்வேன். இந்த மாதிரி மனசை பக்குவப்படுத்தணும். அடுத்தவன் சோறு இல்லாத அவதிப்படுறானே, நம்ம 3 வேளை சாப்பிட்றோமே, 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை அவனுக்கு கொடுக்கலான்ற எண்ணம் மனுஷனாக இருந்தால் வரும், மிருகமாக இருந்தால் வராது. மனித வடிவில் மிருகங்கள் ஏராளமாக இருக்குது. மிருகம் மட்டும்தான் ஒரு பொருளை அடிச்சுதுன்னா அது சாப்பிட்டுட்டு வேறு ஏன்னா சாப்பிட்டோன்னு விட்டு போகாது, அதை எடுத்துக்கின்னு போயிடும் சிறுத்தை. அந்த மாதிரி வாழறவெல்லாம் மனுஷன் கிடையாது, மற்றவனுடைய பசியை போக்குறவன் தான் மனுஷன். ஏன்னா மனிதன்றவனே கடவுளுக்கு சமமானவன், கடவுளுக்கு அடுத்தபடியாகிறவன் தான் மனுஷன்.
மீதி மிருகங்கள்லாம் அப்புறம்தான். அப்போ அப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய இனத்துக்கு நான் சொல்லுவேன் நாய் நன்றி கெட்டதுன்னு சொல்லுவேன் இல்லையா? எல்லாரும் நாய் நன்றி உள்ளதுன்னு வாங்க. நான் சொல்லுவேன் போதையில் ஹிஸ்ட்ரி எழுதும்போது நாய் நன்றி கெட்டதுன்னு எழுதும்போது நன்றி உள்ளதுன்னு எழுதிட்டான்னுவேன். எல்லாரும் இது ஒரு ஆச்சரியமாக தான் கேட்பாங்க. எல்லாருமே நாய் நன்றி உள்ளதுன்றான், ஆனால் நீ மட்டும்தான் நன்றி கெட்டதுன்ற, எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒரு மாடு இருக்குது, ஒரு 10 மாடு, ஒரு பெரிய வெக்கா பிரித்து போட்டிங்கன்னா 10 மாடு ஒன்றா உட்காந்து சாப்பிடும். ஒரு பொடி சாதம் எடுத்து வச்சிங்கன்னா காக்கா 100 காக்கா ஒன்றா சாப்பிடும். ஆனால் இந்த நாய்க்கு பாருங்கள், ஒரு பொடி சோறு வச்சுன்னா இதாலையும் துண்ண முடியாது, இது குட்டியை கூட உருணும். ஆமாம் ஆமாம், தன்னுடைய இனத்தையே வாழ வைக்காத அது என்ன நன்றி உள்ள ஜீவன்? கரெக்ட் தான் சார். நான் வந்தால் வாலாட்டம், பக்கத்து வீட்டுக்காரன் வந்தால் கடிக்கும் கரெக்ட் சார். இல்லையா? எதுக்கு எனக்கு வாலாட்டுது, அவனை பார்த்தா கடிக்குது? நான் சோறு போடுறேன், சுயநலத்தில் என்கிட்ட வாழ்ந்துன்னுக்குது. அது அடுத்து வந்தால் கொலைச்சாதான் நான் சோறு போடுவேன், அது கொலைகள்னா சோறு போட மாட்டேன், அதனால் கொலைச்சின்னுக்குது. இந்த பாரிஸ் கார்னர் பக்கம்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு கடையாண்டியும் ஒவ்வொரு பெரிய வாசப்படியில் ஒரு வாட்ச்மேனை போட்டு வச்சுருப்பான். ரோட்டில் போகிறவங்களெல்லாம் வாங்க சார் வாங்க சார்ன்னுவான். ஏன் சொல்கிறான்? அவனுக்கு என்ன கொழுப்பா அந்த ஹோட்டலில் உள்ள போகிறதுக்கு? முதலாளி சம்பளம் கொடுக்குறான், அதனால் வாங்க சாருன்றான். இவன் முதலாளி சரியாக சம்பளம் கொடுக்கலனா நாளைக்கு பக்கத்து ஹோட்டலில் உட்காந்து கூப்பிடுவான். அந்த மாதிரி இந்த நாய்க்கு கறி சோறு போட்டுனா உன் வீட்டு வாசப்படியில் படுத்துருக்கோம், சாம்பார் சோறு போட்டுனா கறி சோறு போடுறோம் வீட்டில் போய் படுத்துருக்கோம். அப்புறம் எப்படி நன்றி உள்ளது அது சொல்லுங்கள்? என்ன இப்போ பார்த்தீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் என்ன எங்கேயோ உங்கள் வீட்டாண்ட பார்த்துட்டீங்க, சும்மா விட்டுடுவீங்களா? வாங்க சாமி ஒரு டீ சாப்பிடுங்க, ஒரு காப்பி சாப்பிடுங்க, ஒரு சாப்பாடு சாப்பிடுங்கன்னுவீங்க இல்லையா? ஆனால் உங்களை நன்றி கெட்டவன் சொல்லிவிட்டு தான் குட்டியே சாப்பிட விடாத பொருளை நன்றி உள்ளதுன்னு எப்படி சொல்கிறது? இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. அப்படி இருந்த நாயை ஏன் வளர்த்தான் அப்படின்னா, ஆதியில் ஒரு வீடோட ஒரு வீடு ஒட்டி கிடையாது. ஒரு ஊரில் 4 வீடு தான் இருக்கும். எந்த வீட்டில் திருடம் போடுவான், எந்த வீட்டில் போட மாட்டான்னு தெரியாது. அப்போது இந்த நாய் பத்துந்தால் தான் அவனை கடிக்கும். கடிச்சதுன்னா மனுஷன் பாம்பு கட்சி, புலி கட்சி, சிங்கம் கட்சி செத்தா கூட பொண்ணத்தை வீட்டு கொடுப்பான், நாய் கட்சி செத்தா பணம் கூட கொடுக்க மாட்டான். அவ்வளோ கொடூரமான பொருளை எதுக்காக வளர்த்தானா, திருட வரும் சாவணுன்றதுக்காக வளர்த்தான். இப்போ பெட்டில் படுக்க வச்சுட்டு இவன் கீழே பத்தம் கிடக்குறான், என்ன பண்ணுறது கோராம. விவேகானந்தர் பற்றிலாம் விவேகானந்தர் புக்கெல்லாம் படிப்பாங்க ஐயா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 12 வருஷம் விந்துவை அடக்கி வச்சுட்டா ஒரு புள்ளி அது செயல்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்படி செயல்படும் போது அந்த பிரம்ம ஞானத்தை நம்ம அடைய முடியுமா? அடைய முடியும். 12 வருஷம் யார் அடக்கிறது? இது அவர் அனுபவிச்சது அவர் சொன்னார். அவர் கல்யாணம் காட்சி பண்ணிக்கல, அதனால அவர் அடங்கினார். கல்யாணம் பண்ணின்னு பொண்டாட்டி புள்ள குட்டி கூட விளையாடுறவன் பிரம்ம ஞானத்தை அடைய முடியுமா? இது விளையாட்டு விஷயமா பேசுகிற விஷயம், அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. பிரம்மஞானம்ன்றது ரொம்ப கடினமான விஷயம். எவன் மனைவியை கூட வச்சுக்கிறானோ அவனால் ஒருபோதும் பிரம்மஞானம் அடைய முடியாது. ஏன்னா இவன் கட்டுப்பாடாக இருந்தானா இவன் மனைவி இவனை விட்டு போயிடுவா, அதனால் இவன் பலவீனமாக ஆகித்தான் ஆகணும். அப்புறம் எங்கே பிரம்மஞானம் அடையிறது? விவேகானந்தர் எழுதினார், விவேகானந்தர் பேசினார்னா அது சிங்கம், அது ஆன்மீக சிங்கம் விவேகானந்தர். அவரை மாதிரிலாம் இன்னொரு வாட்டி ஒரு ஆன்மீகவாதி இங்கே தோன்ற முடியாது பூமியில். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆன்மீகவாதியும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறான்னா அதுக்கு அடிகோல் விவேகானந்தர் தான். விவேகானந்தர்னு ஒருத்தர் இந்த பூமியில் இப்போ வரலன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆன்மீகவாதி ஒருத்தன் கூட வெளிநாடு போக முடியாது, சேர்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆன்மீகவாதி அவர் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சி அந்த 2 விந்துவையும் ஒன்றா இணைச்சார். அதனால்தான் அவர் கபாலமே வெடிச்சது மோட்சத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் சராசரி மனிதனால் அது முடியுமா? இது பேசுகிற விஷயம் இல்லை, இது செய்கிற விஷயம். செய்யறது முடியாது, பேசுறது யார் ஒன்றா பேசலாம். அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கவங்க பிரம்ம ஞானத்தை போதும் அடைய முடியாது. சும்மா ஒரு கற்பனையான நான் பிரம்ம ஞானம் அடைஞ்சிட்டேன், கற்பனையில் இருக்கலாம், நிஜத்தில் இருக்க முடியாது. நிஜத்தில் கணவன் பிரம்ம ஞானத்தை கடைபிடிச்சான்னா மனைவி இன்னொரு கணவனை தேடின்னு போயிடுவா. இல்லை கணவன் சரியாக இருந்து மனைவி பிரம்ம ஞானத்தை கடைபிடிச்சான்னா அந்த கணவன் இன்னொரு மனைவியை தேடின்னு போயிடுவான். ஏன்னா 2 பேர் சேர்ந்ததே இன்பத்துக்காக, சிற்று இன்பத்துக்காக. 2 பேருக்கு அது தடைப்படும் போது ஒருத்தரை இழந்துருவாங்க. அந்த விந்துவோடைய அந்த அதோட கர்மா தான் நம்மளோட பொறுப்புன்னு சொன்னீங்க. இப்போ எங்க அப்பா அம்மாவோடைய விந்து அந்த மாதிரி தான், அந்த கர்மால தான் நான் அதுவும் இருக்குது. நீ செய்த கர்மாவும் ஏராளமா இருக்குது. நான் உத்தமன் சொல்லிட முடியுமா? ஊருக்கு அப்படி தான் சொல்லுவேன், என்ன மாதிரி உத்தமன் ஊர்லேயே இல்லைன்னு. ஆனால் என்ன மாதிரி அயோக்கியன் யாருமே இருக்க மாட்டான், ஆனால் அதை ஒத்துக்க மாட்டான். அதனால் நான் செய்த கர்மங்கள்லாம் என்னை சார்ந்திருக்குது.
என் தாய் தகப்பன் செய்த கர்மங்களும் என்கிட்ட இருக்குது. இதை அழிக்கிறதுக்காக தான் இந்த உடல் எடுத்தேன். ஆனால் நான் அழிக்கலை, கூட்டிக்கினேன். இப்போது நான் கூட்டினதுனுடைய விளைவு என்னாகும்? என்னுடைய சந்ததிக்கு போவோம். அப்போ அந்த சந்ததியும் அந்த கர்மாவை தூக்கி திரிய வேண்டியது தான். அதனால் அந்த தாய் தகப்பன் அந்த கர்மத்தை அழிச்சு தர்மத்தில் இறங்கினான்னா தான் பிள்ளைங்களுக்கு வராது. அதுக்கு தான் சொன்னால் மாதா செய்தது மக்களுக்கு.